மையமுடுக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் எதிர்க்கட்சி கிடையாது, லால்காந்த் தெரிவிப்பு. வீதி விதிமீறல்களில் ஈடுபடும் சாரதிகளுக்கு சிக்கல், சட்ட நடவடிக்கை நிச்சயம். மயானத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு, பிரதான சந்தேக நபர் கைது. கைதிகளின் பாதுகாப்பிற்கு அரசாங்கமே பொறுப்பு, சுமத்திரன் தெரிவிப்பு. டிரம்பின் பொய்யை அம்பலப்படுத்திய ஈரான் எந்தவொரு தாக்குதலுக்கும் தயார் என அறிவிப்பு. ரஷ்ய விளையாட்டு மைதானத்தில் உக்ரைன் பயங்கர தாக்குதல், சிறுமி பலி, பலர் படுகாயம். வெளிநாடுகளில் தற்கொலை தாக்குதல், 14 பேர் படுகொலை, பலர் காயம். மகர சிறை வன்முறை திட்டமிட்ட சதி, சர்வதேச மனித உரிமை அமைப்பு அறிவிப்பு. திடீரென அதிகரித்த மகாவலி கங்கை நீர்மட்டம், வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகள். தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் தற்பொழுது எதிர்க்கட்சி ஒன்று கிடையாது என விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார். நாட்டில் பழைய அரசியல் மீண்டும் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களுக்கு இது பெரும் அதிர்ஷ்டம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சியினர் மீண்டும் பழைய அரசியலை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் எனவும், எனினும் அது நடைபெற மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் எதிர்க்கட்சிகள் இல்லாத காரணத்தினால் சில ஊடக நிறுவனங்கள் தங்களை எதிர்க்கட்சிகளாக மாற்றிக்கொள்ள முனைகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான சூழ்நிலையில் வங்குரோத்து அடைந்த அரசியல் கட்சிகளின் குணாதிசயங்கள் ஊடகங்களில் ஊடாக வெளிப்படுவதாக மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் வங்குரோத்து நிலையை வெளிப்படுத்த முனைந்த ஊடகங்கள் வங்குரோத்து அடைந்துவிடும் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். பழைய அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுத்துச் செல்லும் பொறுப்பை சில ஊடக நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய அரசியல் கலாச்சாரத்தின் கோரமுகம், அந்த துர்நாற்றம் சில ஊடகங்களின் வாயிலாக வெளிப்படுவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். மக்களினால் தோற்கடிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஊடகங்களின் ஊடாக மீண்டும் தலை தூக்க முயற்சிக்கின்றன. ஆனால் அது அவ்வாறு நடக்காது எனவும், பொய்களை ஜோர்டானில் செய்து வெளிப்படுத்த முடியுமே தவிர அரசியல் ரீதியாக வெற்றியடைய முடியாது எனவும் அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். மோட்டார் வாகன விபத்துகளை தடுப்பதற்கும் சாரதிகளால் மேற்கொள்ளப்படும் விதிமுறைகளை கண்டறிவதற்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய நவீன கேமரா அமைப்பை பொருத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என வீதி போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவு பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய கண்காணிப்பு நடைமுறையின் கீழ் வாகனங்களை செலுத்தும் போது தொலைபேசியில் பேசுவது அல்லது குறுஞ்செய்தி அனுப்புவது போன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபடும் சாரதிகள் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கேமராக்கள் மூலம் துல்லியமாக அடையாளம் காணப்பட்டு படம் பிடிக்கப்படுவார்கள். வழக்கமான கேமராக்களைப் போலன்றி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் வீதி விதிமுறைகள் உடனடியாக படம் பிடிக்கப்பட்டு சான்றுகளுடன் சேமிக்கப்படுவதால் தவறிழைக்கும் சாரதிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த திட்டம் முதற்கட்டமாக கொழும்பு மாநகர எல்லைக்குட்பட்ட அதிமுக்கியத்துவம் வாய்ந்த 9 பிரதான சந்திப்புகள் மற்றும் வீதிகளில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கொழும்பு நகரில் இடம்பெறும் அதிகளவிலான போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் விபத்துகளினை வெகுவாக குறைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் வாகனங்களின் வேகத்தை கண்டறிவதற்காக புதிதாக 50 வேகமானி கருவிகளை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் போக்குவரத்து போலீசாரால் 45 வேகமானி கருவிகள் மட்டுமே பயன்பாட்டில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது மேலும் 50 கருவிகள் சேர்க்கப்படுகின்றன. 45 இத்தகைய கருவிகள் சேவையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படவுள்ள இந்த கருவிகளில் ஒன்றின் விலை சுமார் 33 லட்சம் ரூபாவாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள சென்டோ என்ற குற்றவாளியின் தந்தையை நிசல செவன மயானத்தில் வைத்து சுட்டுக் கொள்ள முயன்ற துப்பாக்கிதாரி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாணத்திற்கு குற்றவியல் பிரிவினரால் மிகுந்தலை பகுதியில் உள்ள வீடொன்றில் தலைமறைவாக இருந்தபோதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொஸ்மலி என்ற குற்றவாளியினால் குறித்த துப்பாக்கிச் சூட்டை நடாத்துவதற்காக சந்தேக நபருக்கு 2,80,000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
இவர் 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டு கடந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி பிணையில் வந்த நிலையிலேயே கடந்த 17ஆம் தேதி இந்த துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சந்தேக நபர் அடையாள அணிவகுப்பின் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். இவர் 2015ஆம் ஆண்டு இராணுவ விசேட படையணியிலிருந்து விலகிய ஒருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு எனவும் இதனால் கைதிகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமத்திரன் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் நெரிசல் காரணமாக பிரச்சினைகள் ஏற்படுகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு கைதி தடுத்து வைக்கப்பட வேண்டிய இடத்தில் 4 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மகர சிறைச்சாலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உரிய தகவல்கள் இன்னமும் கிடைக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் வருத்தத்தை வெளியிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளுக்குள் கைதிகளுக்கு இடையிலோ அல்லது வேறு விதமான மோதல்கள் வெடிப்பது ஆரோக்கியமான விடயம் அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டியது அவசியமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதிய தாக்குதல்களை தவிர்க்குமாறு அமெரிக்காவை ஈரான் கேட்டுக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ள கூற்றை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு அமெரிக்கா தயாராக உள்ளதாகவும் புதிய தாக்குதல்களை தவிர்க்குமாறும் ஈரான் பிற மத்திய கிழக்கு நாடுகளும் தன்னிடம் கேட்டுக்கொண்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானுடன் எட்டப்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஹோர்மோஸ் நீரிணையை உடனடியாகவும் முழுமையாகவும் திறந்து அணுசக்தி தொடர்பான அச்சுறுத்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தனது ட்ருத் சோஷல் சமூக ஊடக பதிவிலும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ட்ரம்பின் இந்த கூற்றை மறுத்துள்ள ஈரான் அமெரிக்கா தனது தாக்குதல்களை தொடரும் வரை ஹோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டே இருக்கும் எனவும் மற்றொரு பொய்யை தவிர வேறொன்றுமில்லை எனவும் தெரிவித்துள்ளது. அதன்படி ஈரானிய ஆயுதப்படைகள் உயர் எச்சரிக்கை நிலையில் உள்ளதாகவும் எந்தவொரு தாக்குதல் சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து ஹோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய சூழலில் வணிக கப்பல்கள் இதன் வழியே கடந்து செல்வதற்கு ஈரானிடம் அனுமதி பெற்று போக்குவரத்து கட்டணத்தையும் செலுத்த வேண்டிய நிலைமை காணப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் எல்லை பகுதியான பெல்கரோடோவில் உள்ள விளையாட்டு மைதானம் ஒன்றில் நடாத்தப்பட்ட உக்ரைனிய ட்ரோன் தாக்குதலில் ஒரு சிறுமி உயிரிழந்ததுடன் 2 காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தை உயர்மட்ட ரஷ்ய அதிகாரி ஒருவர் மனிதாபிமானமற்ற பயங்கரவாத செயல் என கண்டித்துள்ளார். உக்ரைனிய எல்லைக்கு அருகிலுள்ள பிரின்சேவ்கா கிராமத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தை ஒட்டிய பகுதியில் இந்த ட்ரோன் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதில் படுகாயமடைந்த 13 வயது சிறுமியை மருத்துவ குழுவினரால் காப்பாற்ற முடியாமல் போனதாகவும் 7 மற்றும் 9 வயதுடைய மேலும் 2 சிறுமிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விளையாட்டு மைதானத்திற்கு அருகே நடாத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கீவ் ஆட்சியின் மற்றொரு மனிதாபிமானமற்ற பயங்கரவாத செயல் என்று ரஷ்ய அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவிக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து இதுவரையில் எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் ஸ்வாட் பள்ளத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்திற்கு வெளியே நடந்த தற்கொலை தாக்குதலில் சுமார் 14 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வன்முறை அதிகரிப்பிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கூட்டத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தின் நுழைவாயிலுக்கு அருகே காவல்துறையினர் அவரை சோதிக்க முயன்ற போது சந்தேக நபர் தனது வெடிப்பொருட்களை வெடிக்க செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து சோதனைகளை முடக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதேவேளை சம்பவத்தில் காயமடைந்த 22 பேர் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவர்களில் பலர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் ஒரு குறிப்பிட்ட தரப்பினரால் திட்டமிடப்பட்டது என்று தாம் உறுதியாக நம்புவதாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் சுபாசனா சுபாவிக்ரம தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் மகர சிறையின் நிலவரத்தை பார்வையிட்ட பின்னர் அவர் ஊடகங்களுக்கு மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்.
இதன் நோக்கம் அரசாங்கத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்துவது என்ற சந்தேகம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இது ஏதோ ஒரு நபர் அல்லது குழுவின் திட்டத்தின்படி நடக்கும் ஒரு விடயம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் சிறையின் நிலையை ஆய்வு செய்த பின்னர் வந்த நிர்வாக பணிப்பாளர் சிறையானது கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் கைதிகளை தங்க வைக்க பொருத்தமான சூழல் இல்லை எனவும் இதன் விளைவாக கைதிகளை மற்ற சிறைகளுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை சிறை அதிகாரிகள் எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மகாவலி ஆற்றங்கரையோரத்தில் உள்ள பல தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாயம் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் ஒரு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிக்கையானது இன்று முதல் நாளை நள்ளிரவு 12:30 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த அறிக்கையில் மகாவலி ஆற்றுப்படுகையில் உள்ள உடுநுவர, உடப்பாலத்து, ஜதிநுவர, கங்கைகல கோரள, பஸ்பாக்கி கோரள மற்றும் கங்காவத்த கோரள ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்கு சொந்தமான தாழ்வான பகுதிகளுக்கு இந்த அறிக்கை பொருந்தும். எனவே மகாவலி ஆற்றங்கரையோரம் மற்றும் அந்த பகுதியில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறும் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொள்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக தேவையான அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட பேரிடர் மேலாண்மை திணைக்களங்களும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. வருகின்ற காலத்தில் மேலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் அதீத எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.